நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு நாளை தேவன் நம் வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றி. ராம் முழுதுமாக நம்மளை பாதுகாத்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. What a beautiful day. Hallelujah. ஒரு அமைதியான ஒரு தேசத்தையும் ஒரு நிம்மதியான ஒரு காலை பொழுதையும் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கடந்தவைகள் கடந்தவைகளாகவே இருக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே விசேஷமான காரியங்களை செய்து உங்களுக்கு மனநிறைவு அமைதியும் கொடுப்பாராக. நான் என் தேவனை பிரார்த்திக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் வழக்கம் போல கடவுளுக்கு நன்றி சொல்லி தேவனை நாம் துதித்து நாம் வசனத்துக்குள்ளாக கடந்து போவோமாக. அவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. தகப்பனே, நீ நல்லவரும் நீர் பரிசுத்தரும் நீ நீதி செய்கிறவருமா இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் பிதாவே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் எங்களை உயர்த்தி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீரே சகலத்துக்கும் பாத்திரர், நீரே சர்வத்துக்கும் வல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீங்களை மண்ணென்று நினைவு கூர்ந்து இன்னும் எங்களை வழிநடத்தி எங்கள் மேலே கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி எங்களை வழிநடத்துகிற மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக இந்த காலை வேளையில் உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுத்து இந்த ஜெபங்களை கர்த்தாவே உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கேட்டு ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு நபர்கள் இருதயத்திலும் கர்த்தருக்கிறே செய்து அவருக்கு உதவி செய்யும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் என் தேவனை பிரார்த்திக்கிறேன். நான் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. We have a very good morning today. That's Bible says God's grace is sufficient for us. So this morning we thank you for God's grace and mercy. Whatever happened yesterday, it's already over. But today, God going to give you a great day. God going to meet your needs. God going to give you a courage day. Hallelujah. Let God's strength come upon you to overcome everything that you are facing. And just now we had a prayer and we said thank to our holy God. Today, we're going to see a word of God in Philippians chapter 1 verse 6. Philippians chapter 1 verse 6. It says like this: He who had begun a good work in you will perform it until the day of Christ. Hallelujah. Hallelujah. Good morning Vijayaka. Hallelujah. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். Hallelujah. It says here, our God begins a Christians in more than just entertainers and conversation. It's a daily process whereby you grow to be more and more like Christ. When you start out a baby. You must be fit on the simple things of the Bible and you learn to walk in Christ's life gradually. At first you will fall down and make a mistake. But you are to continue growing. However, there are many people who have stopped growing. They remain spiritual babies all their life. I am afraid that this experience is all too common today. Perhaps it is yours. Do you remember the day when you gave your heart and life to Christ? You were sure of the victory. How easy it seems to be more than conquer through Christ who love you. Thousands of Christians have struggles with themselves. The great need is Christendom today is for Christians to learn the secret of daily victory over sin. Hallelujah. Hallelujah. Therefore, my prayer for all of you. Father, I fell so many times, but how lovingly you give me your strength to be endure. Amen. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் எடுத்துக்கொண்ட வேத பாடகமானது பிலிப்பியருக்கு எழுதின அதிகாரம் 1வது அதிகாரம். பிலிப்பியர் 1வது அதிகாரம்.
நீங்கள் வீட்டிலே இந்த 1வது அதிகாரத்தை வாசிக்கும்படிக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நான் 4, 5, 6 உங்களுக்காக வாசிக்க கேட்போமாக. பிலிப்பியருக்கு எழுதின அதிகாரம் 1வது அதிகாரம் 4, 5, 6. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரிகைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிக்க நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. எவ்வளவு ஒரு அருமையான வசனங்கள் பாருங்கள். நமக்குள்ளே நற்கிரிகைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்து. அந்த நற்கிரிகைகளை நமக்குள்ளே தொடங்கினவர் அதை செய்வதற்கான பலத்தையும் கொடுப்பார். அதை செய்து முடிக்கத்தக்க தேவன் நம்மளுக்கு கிருபையும் கொடுப்பார். ஹalleluya. அவர் வரும் வரையிலும் நாம் அதை காத்து கொண்டு நாம் செய்யும்படிக்காக கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இந்த வசனத்தை நாம் தியானிப்போமாக. ஆரம்ப காலத்திலே நமக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட காலத்திலே நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நம்மளுக்கு வசனங்களையும் நம்மளுக்கு விசுவாசத்தையும் நமக்கு ஜெபங்களையும் நமக்கு ஆராதனைகளையும் அதை ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்திருப்பார்கள். ஆனால் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம பாலை குடித்து நம்ம வளருகிறோம். நாம் இன்னும் நம்மளுடைய வயது நிறைவடையும் பொழுது ஒரு பிள்ளைகளாக வளர்ந்து வாலிபர்களாக வளர்ந்து முதியோர்களாக வளர்ந்த வரைக்கும் நம்மளுடைய எல்லா உணவுப் பொருட்களும் மாறுகின்றது. காரணம், நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பினதா இருக்கிறது. நாம் அநேக காரியங்களை சிந்திக்கிறோம். நம்ம சிந்தையில அநேக காரியங்களை நாம் முதிர்ச்சியாகுவதற்கு அநேக காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம். உலகத்திலும் இதோ நம்ம படிக்கும் பொழுதும் கூட நமக்கு ஏதாவது ஒரு படிப்பு வேண்டும் என்று சொல்லி வேலை என்று சொல்லி நாம் பிரயாசிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பத்திலே நாம் வேதம் சொல்லுகிறது, நாம் குழந்தை கிறிஸ்தவர்களாக இருக்கவே கூடாது. நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், அதிலிருந்து நாம் இன்னும் வளர்ந்து கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் அவைகளை நாம் சரிப்படுத்தி கொண்டு அதன்படி ஓடத்தக்க நம்மளை வேத வசனத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு, வேத ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு, ஜப நேரங்களை அதிகரிக்கும்படிக்கு, ஜபத்தின் வாஞ்சைகளாக நம்ம செல்லும்படிக்கு, தேவனோட அதிக உறவை நாம் வளர்த்து கொள்ளும்படிக்கு, நம்மளுடைய அபிஷேகத்தை பாதுகாத்து பெருகிக் கொள்ளும்படிக்கு, ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்று ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே முதிர்ந்தவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் இந்த காலகட்டத்திலே காணப்படுவோமானால் நாம் எதிர்நோக்கிற பிரச்சனைகளில் வெற்றி பெறுவதற்கும், நாம் கடந்து வருகிற எல்லா பாவமான காரியத்தில் இருந்து விலக்கி ஓடுவதற்கும் நமக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காகவே தேவன் நம்மோடு கூட இருந்து காரியங்களை சரிப்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் ஒருவருக்கே நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்காக நான் சொல்வது இதுதான். கிறிஸ்து அல்லாத இருக்கிற நீங்களும் கூட உங்களுக்குள்ளே கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியங்களை வைத்திருப்பார். தேடி அறிந்து புரிந்து கொள்ளுகிற காரியங்கள் அநேக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கலாம். ஒருவேளை நீ மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு விசேஷித்த காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே மற்றவர்களை நாம் துன்படுத்தாதபடிக்கு, மற்றவர்களை நாம் சந்தோஷப்படுத்தும்படிக்காக, இதோ எல்லோரிடமும் நாம் கலர்ந்து இருக்கும்படிக்காக ஏதோ ஒரு நற்காரியங்கள், மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற நற்காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருந்திருக்கும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்திலே நீங்கள் அதை விட்டு வெகு நாட்கள் ஆகியிருக்கும். ஏன் விட்டு விடுகிறீர்கள்? இது தேவன் உங்களுக்காக கொடுத்த ஒரு நல்ல கிரிகை. நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும்படிக்காக, இந்த உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது இந்த தான தர்மங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நீடித்திருக்குமானால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் செய்த நல்ல கிரியைகளை தேவன் நினைவு கூர்ந்து உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற நற்காரியங்களை உங்கள் பிள்ளைகள் கண்டு அவர்களும் செய்வார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் நம்ம செய்த நற்கிரியைகள் பரலோகத்திலே அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்குள்ள தேவ பலன் அதிக தேவை. நீங்கள் ஒரு பிடியில்
ஒரு தேவையில்லாத பிரச்சனையான பாவமான காரியத்தில் மாட்டிக்கொண்டீர்களானால் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு அதிலிருந்து விடுபட உதவி செய்வாராக. நமக்கு நேற்றைய தினத்திலே தியானித்தது போல தேவ பலன், தேவ அன்பு, இவைகள் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. இதுதான் நம்மளை அணைத்து செல்லும். ஹல்லேலூயா. நாம் படித்த வசனத்தின் பிரகாரமாக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை கடந்து போவோமாக. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரு கரத்தை உயர்த்தி தேவனை ஒரு துதிப்பாதலோடு கூட நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். குயவனே உம்முடைய கையில் உள்ள களிமண் நாங்கள் என்ற பாடல். ஹல்லேலூயா. அது ஒரு இரவுல ஒரு அருமையான பாடல். ஒரு குயவன் தன் பாத்திரத்தை கையில் வளைகிறார். அதன்படி இணங்கி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அந்த தாழ்வு மனப்பாடையோடு வருவோம் என்றால் அந்த பானையை அவர் அழகாக உருவாக்கி அதை பிரயோஜனமாக பாத்திரமாக அவருக்கென்று அதை பயன்படுத்துவோம். அதில் தண்ணீர் வார்க்கும் பொழுது நிரம்பி வழியும் போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் உற்சாகம் இருக்கும்படிக்காக எவ்வளவு ஒரு அருமையான வசனங்கள். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீரே எங்களுடைய குயவன் ராஜா. ஹல்லேலூயா. ஓ லார்ட், வி praise you. ஷிகபாரியாந்தாரி மாமா சேலா புகாரியாந்து. தேவனே நீ பரிசுத்தர். ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணான் வனைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணான் வனைந்து உருவாக்கும். உம் சித்தமல்ல என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய சித்தம் போல் இந்த பாத்திரமானது உருவாக்குறபடியாக எங்களுடைய வாழ்க்கை சகலத்தையும் ஆண்டவரே நீர் வணைந்து சரிப்படுத்தும்படிக்காக உம்முடைய பாதத்திலே இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இதோ கர்த்தாவே அந்த வணைந்த பாத்திரம் கெட்டு போகுமானால் மறுபடியுமாக அதை வணைந்து சரியான பாத்திரமாக உருவாக்க என் தேவனாலே கூடும். அம்மாதிரியாக எங்களுடைய நற்கரிகள் ஏதாவது ஒரு வழியிலே நின்று போயிருக்குமானால் கர்த்தர் அதை எங்களுக்காக உதவி செய்து சரி பண்ணி உமக்காக வாழுகிற ஒரு இதோ பரிசுத்த ஜீவியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஒரு முதிர்ந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Lord, we thank you, Father. Lord, we thank you. We surrender ourselves in you, Father. Like how a potter, Lord, Father, we are sent in a potter's hand, oh Father. You lead us, Father, according to your will, oh Lord. At this morning, we really thank you, Father, for this beautiful word and the devotion, oh Lord. We surrender everything to you. In Jesus' name we pray. வாருங்கள் நம்ம ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த தேசத்துக்காக நாங்கள் ஒரு ஜனமாக ஒரு சிந்தையாக உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். இந்த தேசத்தை குறித்து கடவுளுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கும் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கான காரியங்களை தேவன் வகுத்து வைத்திருப்பேன். எங்கள் தேசத்தின் குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் இந்த நாளிலே தேவன் கண்ணோக்கி பார்த்து மன்னிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே பரலோக கதவை நாங்கள் தட்டி வருகிறோம். எங்க தேசத்தில் இந்த COVID-19 இருந்து ஒரு விடுதலை அடையும்படிக்காக இதோ ஆண்டவரே ஜனங்களுடைய இருதயம் தோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இதோ எங்கள் அரசாங்கம் கத்தாவே இதோ இந்த தேசத்தை கத்தாவே சரியான முறையிலே நடத்தத்தக்க உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தின் எல்லைகள் பாதுகாக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த காலகட்டத்திலே அநேக பேர் இந்த ஸ்லாங்கூர் தேசத்திலே உள்ளவர்கள் கிளேங் இடத்திலே உள்ளவர்கள் ஆண்டவரே அநேக பேர் இந்த COVID-19 தொற்றுக்கு ஆளாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த ஜெபத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதியை குறித்துதான பயம் அந்த இருள் அவர்கள் இருதயத்தை விட்டு அகலும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த COVID-19 வைரஸ்ல இருந்து ஆண்டவரே அந்த குடும்பங்களும் அந்த நபரும் விடுதலை ஆகும்படிக்காக சுகம் பெறும்படிக்காக நான் கட்டளிடுகிறேன். இந்த தேசத்தை ஆளுகிற இந்த COVID-19 ஆனது இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போக நாங்கள் கட்டளை இடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பலவானை முடிந்து நாங்கள் கட்டுகிறோம் ராஜாவே. தேசம் முழுவதுமாக சபா தேசத்துக்கு நீர் விடுதலை கொடுத்தது போல இதோ கர்த்தாவே சுகத்தை கொடுத்தது போல இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த கிளாங் ஒரு இடங்களிலும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த இருள் அகலவும் கர்த்தாவே விடுதலை பெறவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே நீர் மனமிறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Lord, we pray for our nation, Lord Father. May your hand be with us, oh Father. Lord, we have heard our prayer and cleansed Sabah, oh Lord Father. Same things happening in Selangor, oh Father, as well in Klang Valley, oh Lord Father. Lord, we pray in the name of Jesus to be this COVID-19 virus be paralyzed in the name of Jesus. Let my nation be healed from this virus, oh Father, in the name of Jesus I pray. Especially I pray for all the people who are diagnosed as the positive COVID-19 virus. The name of Jesus, oh Father, heal them, oh Lord. Take away the scariness from their heart, oh Father, in the name of Jesus. Save their family from this, oh Lord, in the name of Jesus. I pray a special healing come upon them right now in the name of Jesus. Let them be healed, oh Lord Father, in the name of Jesus. I command the healing by the name of Jesus, oh Father. Let them receive the healing. Whoever listened to this prayer, let them receive the healing in the name of Jesus, oh Father. Oh yes, oh Lord, in the name of Jesus we command and we pray, oh Lord Father. Jesus' name I pray. Amen, amen, amen. Oh, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you for the healing, my Lord. Thank you for the healing, my Lord. Thank you, Lord. Thank you for the deliverance, my Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, thank you, thank you so much. வாருங்கள், இந்த வேளையிலும் தேவைப்படுகிற நபர்களை நினைத்து நாம் கொஞ்ச நேரம் அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போமாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களோட ஜெபக்குழுவில் இணைந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஹல்லேலூயா. பரமண்ணில் வாசம் செய்யுங்கள் பரம பிதாவே. இந்த தேசத்திலே மாத்திரம் இந்த உலகத்தின் மூலையில எங்கே இருந்து இந்த ஜெபத்தை கேட்டாலும் அந்த நபர்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தேவைகள் என்னவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே தகப்பனே அவர்கள் தேவைகளை தேவன் உமக்கு சித்தமானால் நீர் சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆகாரமும் தண்ணீரும் குறையாதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் இருக்கும் வீட்டிலே தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்து ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற சிறு குழந்தைகளும் ஆண்டவரே வாலிபர்களும் இந்த உலகத்தில் அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்க இவர்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த உலகத்துல எந்த மொழியில இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த தேசத்துல எந்த நிலைமையிலே அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படிக்காக இந்த வேலையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிற
இருக்கிற குடும்பங்களை ஆண்டவரே, இதோ உதவிகள் இந்த குடும்பத்துக்கு போய் சேரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ வேலை இல்லாமல் இருக்கும் நபர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே தேவன் பலத்தை கொடுத்து ஆண்டவரே எதிர்நோக்குகிற இதோ வெற்றி பெறுகிற எல்லா பலனும் அவர்கள் இருதயத்திலே கத்தர் கொடுத்து நல்ல சிந்தைகளை தேவன் கொடுத்து ஆண்டவரே இதோ கத்தாவே நல்ல திட்டங்களை தேவன் கொடுத்து ஏதாவது ஒரு வேலையை அவர்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நான் ஒரு அற்புதம் அவர்களுக்கு இதோ கத்தர் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ வியாபாரம் பண்ணுகிற பெரிய முதலாளிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வணிகம் செய்கிற சிறு வணிகம் செய்கிற முதல் கொண்டு ஆண்டவரே அநேக வணிகத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதோ ஆண்டவரே இவர்கள் சேர்த்து வைத்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய வியாபாரங்கள் வளர்ந்து பெருகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. சகலத்தையும் சீர்தூக்கி பார்த்து நடத்துகிறவர் நீர். இவர்களுக்கு ஒரு நாளில் இந்த நாளிலே அற்புதம் அதிசயம் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே இதோ கர்த்தாவே தன்னுடைய வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்துகிற ஒவ்வொரு தகப்பன் தாய்மார்களையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சிங்கிள் மாதர்ஸ் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ நீர் அவர்களுக்கு பலனாய் இருந்து நீர் வழி நடத்துங்க அப்பா. இதோ ஆண்டவரே இந்த வேலையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகள் முகாம் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எந்த வியாதியிலே அவர்கள் இருந்தாலும் சரி உள்ளந்தலை முதல் உச்சங்கால் வரை கத்தர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கஷ்டப்படுகிற கஷ்டத்தில் அவர் மீண்டு வந்து ஒரு சுகத்தை பெற்று இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே ஒரு விடுதலை பெற்று ஆண்டவரே ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே வாழத்தக்க தேவன் அற்புத அடையாளங்களை இந்த நாளிலே இயேசுவின் நாமத்திலே இதோ நீர் செய்யும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டளையிட்டு பிதாவின் இடத்துல கிருமி இரகத்தையும் நாங்கள் கோரி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Lord, we going to pray, Father, at this moment, oh Lord, Father, we don't mind whoever in this world are listening to this prayer, Lord, Father. It doesn't matter who are there, what are the person, it doesn't matter what religion are there, Father. I'm praying for them in the name of Jesus. Lord, meet their needs accordingly, oh Father, according to your will, oh my Lord, Father. Lord, meet their needs, oh Father. Those who are having small children in their house, God give them a protection, oh Lord, Father. I pray for all the orphanage to receive the good deeds in the name of Jesus, oh Father. I pray for all folks homes, oh Lord, Father. May my God's protection and be upon them, oh Lord, Father. Bless all the frontliners and protect them in the name of Jesus, oh Lord, Father. Lord, not only that, oh Lord, Father, I especially am praying for all the business people in this world who are listening to this prayer and in this Malaysia, Lord, Father. Give them a good wisdom and the mind and the courage and the strength to overcome the struggles they are facing, finance a problem, oh Lord. Give them new ideas, oh Father, to elaborate their business, oh Father, to explore in their business, oh Father. Lord, your grace be upon them, oh Lord, in the name of Jesus. I pray for especially, oh Lord, Father, those who are working in the airlines, oh Father, those who are working in the tourism factors, oh Father, those who are working in the hotel lines, oh Father, many of them are affected, oh Lord, Father. Lord, be with them, oh Lord, Father. Let them bless their good deeds in the name of Jesus, oh Father. And today, Lord, going to do a miracle in their life, oh Lord, Father. Lord, did something, oh Lord, Father. Bring them back up, oh Lord. I especially pray for them in the name of Jesus. Not only that, oh Father, Lord, I pray for those who are diagnosed as the COVID-19 virus, oh Father. Let them be healed in the name of Jesus, oh Father. At this moment, whoever hunger for the health, oh Father, whoever hunger for their sickness to be healed, oh Father, right now in the name of Jesus, I pray my God's healing hand come upon them. Take away their headaches, take away their migraines, take away their sickness from their body in the name of Jesus. Give them a clear mind, a peaceful heart, oh, to overcome everything in the name of Jesus, oh Father. Thank you, oh Lord. Thank you, Jesus. Thank you, Father. We pray it is in Jesus' name, oh Lord, Father.
Amen. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, hallelujah. Thank you, Father. பிரியமானவர்களே, அருமையான இந்த நேரத்தை தேவன் நமக்கு மற்றவர்களுக்காக ஜெபி கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. Oh, thank you, Lord. Thank you, Father. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இன்னும் விசேஷமாக குடும்பங்களை பிரிந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே தகப்பனை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தாயை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தை விட்டு தூரமாய் இருக்கிற தூர தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray this moment of Father, those who are separated from the family, maybe they are in other countries, oh Lord Father, those parents are separated from the children, those I praying for those children are separated from the parents, oh Lord Father, at this moment, at this time, oh Lord Father, Lord, give them a peace of Father, peace of mind of Father, heart of courage to overcome the things of Father. I pray in the name of Jesus, oh Father, all these rules to be over as soon as possible and let them be gathered together in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே வெளி தேசங்களிலே தனியாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால், குடும்ப உதவி இல்லாதவர் இருப்பீர்களானால், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் குறைகளை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்களை பார்க்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி உங்களுக்கு மனபலத்தை கத்தர் கொடுத்து இதோ அந்த குடும்பத்தின் ஏக்கங்களை தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்து கிருபையாய் இருப்பாராக. தகப்பனே, இந்த எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் இந்த காலை வேளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதோ இந்த வேலையிலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்கள் வேலைக்கு போகும்போதும் வீட்டுக்கு வரும்போதும் ஆண்டவரே பாதுகாப்பின் கரமும் அவர்களோடு இருந்து கத்தர் பாதுகாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே எதிர்நோக்கிற பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அவை மேற்கொள்கிற பலன் இவர்களுக்குள்ளே வருவதாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்ப பிரச்சனைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே அந்த குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் இறங்கி வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த வேலையிலே இதை ஜெபிப்பவர்கள் இதோ இந்த பிரச்சனையை இந்த காரியத்தை கத்தர் எனக்கு செய்ய மாட்டாரா என்று நினைப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இதோ கத்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து அதை சரிப்படுத்தி உங்களை சீர்படுத்துவாராக இயேசுவின் நாமத்திலே. My last advice for everyone, hallelujah, as we pray, there is a solution for every problems, hallelujah. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. கடவுளுடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். Let's surrender ourselves to God. He will lead, He will guide, He will deliver us from all the situation. He knows, He is the creator. Hallelujah. In the name of Jesus, let the strength come upon everybody and have a blessed day. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதுமாக உங்களுக்கு விசேஷ பலனை கர்த்தர் கொடுத்து எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கிற எல்லா ஞானத்திலும் அறிவிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I thank you so much. I thank God for giving me another day to be with all of you. I humble myself. God given me a beautiful time that can pray for all of you. I believe our prayer was answered in the name of Jesus. Thank you, Holy Spirit. Thank you to everyone. Until we see you all tomorrow by another prayer and another devotion. I hope the devotion and prayer help you so much. God bless every one of you. Lord, I bless my nation. I bless my government. I bless my Prime Minister. I bless the people who are around us. I bless our employers, Father. I bless all the people who are listening this prayer. In Jesus' name, I pray and I bless. Amen, amen, amen. நாளைய தினத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். SCC சபையின் ஜெபக்குழுவினராக நாங்களும் நானும். என் பேர் லீடியா. பாய்.